ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூஆர் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த லைனப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் விலாக் பார்க்க போகிறோம். விலாகுன்னு சொல்ல முடியாது, பார்ப்போமே இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோடய டேயில் ரம்ஜான் டைமில் என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கு அதிகம் தெரியாது. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எப்படி போகுதுன்னு உங்களோட டே ரம்ஜான் டைமில் எப்படி போகுதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எஸ், குளிச்சுட்டு பல்லுன்னு துணியை போட்டுட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஒயிட்டு. ஸோ வினாடி வந்து துணி காயுது, வீட்டில் எல்லோரும் உள்ளே படுத்துருக்காங்க ரூமில். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னும் 2 கார் இருக்குது ஆக்சுவலாக. வந்து இப்போ நம்ம ஹுண்டா சிவிக் போட்டிருந்தோம். ஸோ ஹுண்டா சிவிக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 210 அப்படின்னு. பட் நம்ம நெகோஷியேட் பண்ணி ஃபைனலாக ஒரு 190 185க்கு வரைக்கும் கொடுத்துடலாம், ஓகேங்களா? அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று i10 இருக்குது அண்ட் இன்னொன்று டிஎன் ரெஜிஸ்டர்லேயே இயான் வந்திருக்குங்க. ஸோ வாங்க, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 வண்டியோட சாவி இங்கே தொங்குது. வாவ், கொஞ்சம் சினாரியோ பாருங்களேன். ஆஹா, ஒரு பைக்கை நம்பி எத்தனை கார் சாவி தொங்குது பாருங்கள். ஒரு காரு, இது நம்ம ஹுண்டா சிவிக், இது நம்ம ஸ்கூட்டி, இது வந்து நம்ம கேடிஎம், இது வந்து ஹுண்டா இயானு, இது ஹுண்டா i10. ஸோ அதனால் ஹுண்டா i10 ரெண்டுமே ஹுண்டாய் பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. வாங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம கீழே போகலாம். அண்ட் இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. ஓகே ஜிஃபேம், ஸோ வாங்க நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மொத்த சாவியும் கொத்தாக தூக்கியாச்சு. இப்போ கீழே போய்ட்டு 2 வண்டியுமே நிற்கிது. அந்த 2 வண்டியுமே என்ன லைனப்பில் இருக்குது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம ஹுண்டா சிவிக் இங்கே தான் இருக்குது. நான் ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. எப்படி தண்ணி தெளித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அவர் ஹுண்டாய் i10. ஒரு லேடி யூஸ் பண்ண வண்டி, நல்லாவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ மழையில் ஏதோ பெஞ்ச மாதிரி இருக்குதுங்க. ஸோ எஸ், இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீ எது இங்கே இருக்குது கீ. சரிங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஒரு 2009 மாடலு, சரிங்களா? 2009 தேர்ட் ஓனர். இதோட ஒரே ஒரு மைனஸ் அதுதான், தேர்ட் ஓனராக போயிடுச்சு. ஆனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக அல்டிமேட் கண்டிஷனில் உங்களுக்கு இருக்கும். பாடி அவுட்லைன் தெளிவாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு இதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ஓடி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். 67,135 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ இத்தனை இதுக்கு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக ட்ரிப் அடிச்சிருப்பாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அஸ் இட் இஸ், நான் எப்படி கிட்ட எடுக்கும்போது எல்லாமே வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல அது மீட்டர் ட்ரிப் அடித்த மாதிரி. பட் நான் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெளிவாக இருக்கணும். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்காவாக இருக்கணும். இன்ஜின் வைஸ் நல்லா இருக்கணும். அல்டிமேட் கண்டிஷனில் இருக்கும். இன்ஜினும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டச் ஸ்க்ரீன் வித் கேமராவோட வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து 2009 என்ன சொல்கிறது, 2009 தேர்ட் ஓனரு. ஸோ வாங்குறவங்க ஃபோர்த் ஓனர் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸ் ரொம்ப நெகோஷியேட் பண்ணி ரொம்பவே கம்மியாக கொடுக்குறோம். ஆனால் எடுக்கிறவங்க தெளிவாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கர்டன்ஸ் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருந்துருக்காங்க. ஒரு பக்காவாக தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், சரியா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எடுப்போம். ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டச்சு வச்சுருந்தது இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி ஃபோல்டபிள் தான், கோலப்படாதீங்க. எனக்கு இந்த ஒரு ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் உங்களுக்கு ஸ்டெப்னி. ஸோ நான் ஆக்சிடென்டல், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ஆகவும் இல்லை. ஸோ அதனால தான் எந்த இடத்துல உங்களுக்கு இதாகாது, கவலைப்படாதீங்க. எங்கேயுமே ரஸ்டிங்கோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே கிடையாது. வண்டி பக்கா தெளிவு. மெக்கானிக்கலி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹுண்டாய் 1.2 இன்ஜின் i10 மேக்னா அண்ட் கப்பா இன்ஜினுங்க. நல்லாவே தனியாகவே ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்தாண்ட பக்கம் வந்துக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கர்டன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோவாக வந்துடுது ஜிஃபேன், ஓகேவா? ஸோ எஸ், இதுதான் சீட் குவாலிட்டிலாம் லெதர் வித் ஃபேப்ரிக் ரெண்டு இப்படி கலந்தாப்பில் வந்திருக்கு. அண்ட் இது வந்து இது ஏன்ப்பா இது வந்து பார்த்திங்கன்னா இழுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இழுத்து அப்படியே கீழே படுத்து போட்டுடலாம். ஏன்னா ஒத்த கையில் முடியல, அதனால் சாரி, ஓகேங்களா? நல்லாவே கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். எஸ், ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து கோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 185 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு பார்த்து நல்லபடியாகவே நெகோஷியேட் பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். சூப்பராக இருக்கா? எஸ், அல்டிமேட் கண்டிஷனில் இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ வாங்க, இது முடிஞ்சிச்சா? இதை இப்போ லாக் பண்ணிவிட்டு அந்த வண்டி பக்கம் போவோம். லெட்ஸ் கோ. ஸோ அடுத்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இயான், ஹுண்டாயில் இயான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு டிஎன் நம்பர் தாங்க, இது மகாராஷ்டிரா கிடையாது. ஸோ திஸ் இஸ் டிஎன் நம்பர் வண்டி. அண்டு ப்ளூ கலர்
அண்ட் அலாய்வில் இதில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2017 மாடல். சரிங்களா, 2017 மாடலு. இப்போ இதோட இன்டீரியரும் நம்ம எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ. அண்ட் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்றது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இன்டீரியரில் எந்த ஒரு குறையுமே சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட் 2 மட்டும் உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். கிட்ட வந்து பக்காவாக ஏசிக்கோசரம் கூலிங் மேட்லேருந்து எடுத்து எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம உட்காரும்போது ஒரு கம்ஃபர்ட்னஸ் வர்றதுக்காக. இது வந்து லெதர் வித் ஃபேப்ரிக். அகெயின் இந்த ஹுண்டாயோடைய அந்த டச் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர். ஸோ இண்டிகேட்டர்ஸ்லேருந்து எடுத்து எல்லாமே இருக்குது. வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோமா? இது வந்து பார்த்திங்கன்னா 59,708 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஜென்யூனாக. ஓகேங்களா? ஸோ கம்பெனி செட்டு ஏசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா சில்டாக இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து வேறு யாரும் இல்லை, ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க் அண்ட் சேலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காவது அவங்க வண்டி சேல் பண்ணணுன்னா கூட சொல்லணும். இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கா? நைட்டில் பார்க்க அல்டிமேட்டாக தெரியும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலுக்கு இருக்கிற ஒரு வண்டி தான். ஸோ பார்த்துக்கோங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் தான் வருது. எந்த இடத்துலையும் ரஸ்டிங்கோ இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. வாங்குறவங்க ஜஸ்ட் அந்த ஒரு வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். லைட்டாக அழுக்காக இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. ஆஸ் இட் இஸ் இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லணும்ல. சரி வாங்க. அகெயின் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாவி போட்டு தான் திறக்கணுமா? வாங்க பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஸோ எஸ், சூப்பர். மேலே வந்துருச்சு இப்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய சிட்டிஸ் கண்டிஷன். ஸோ பேக்கிலேருந்து நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. தாராளமாக ஒரு பேக்கெல்லாம் வைக்கலாம். வண்டியோட அந்த இது ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஜிஃபன். ஸோ இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணுவோம். ஆமாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எஸ், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹுண்டாய் இயான் 2017 மாடல், செகண்ட் ஓனர். அண்டு 57 சம்திங் எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிலோமீட்டர்லாம் ஓடி இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 299 ஆக்சுவலாக அவங்க வந்து கேட்குற ப்ரைஸு. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் என்னோடய வீட்டுக்கு கீழே தான் நம்மளோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 185 வந்தால் ஃபைனல் ப்ரைஸாக இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடலாம் இருக்கும். ஆக்சுவலாக 195 சொல்கிறோம். 195 சொல்லி நம்ம 210 சொல்லியிருந்தோம். வண்டி எந்த ஒரு வேலையுமே சேர்த்தல, அந்தளவுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 185 190 வந்தால் இந்த வண்டி கொடுத்துடலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 185 கோட் பண்ணுறோம். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம இன்னும் அனுசரித்து அதையும் கொடுத்துடலாம். ஹுண்டாய் i10 எடுக்கிறவங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப பெரிய லாபமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது 3 ஓனர். ஆனால் 3 ஓனர் எப்படின்னா ஆக்சுவலி இன்டர்னலி வந்து பார்த்திங்கன்னா 3வது ஓனர் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் இன்னொருத்தவங்க பேர் மாற்றிட்டாங்க, வேறு வண்டி அவங்க எடுக்க போகிறதால. ஸோ மற்றபடி அதில் 3வது ஓனர்லாம் ஒரு இதே கிடையாது. அதுக்கு மாற்றி 2 மாதத்தில் நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபம். இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற இப்போ இருக்க கலெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் கிரியேட்டா ஒன்று வருது நம்மள்ட்ட. ஹுண்டாய் ஆமாம் அதுவும் ஹுண்டாய் கிரியேட்டா ஒன்று 2017 மாடல், அதுவும் சம்திங். ஸோ பார்க் அண்ட் சேலுக்கு தான் வருது. என்கிட்ட இங்கே பார்க் பண்ணுறதுக்குலாம் இடம் இல்லை. அதனால் அதுவும் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஜிஃபம். அடுத்தடுத்த வீடியோவில் இனிமேல் நான் ரெகுலராக டெய்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கும் புரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் இப்போ நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்றீங்க. ஸோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஜிஃபம். ஓகேவா? இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கடா போகிறேன்னா நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அதனால் போயிட்டு வரலான்ட்டு நான் கிளம்புறேன். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த அப்டேட் ஒன்று நம்ம கொடுக்க மறந்துட்டோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனரும் இருக்குதுங்க. ஆனால் அது வந்து இங்கே இல்லை, டெல்லியில் இருக்குது. ஸோ 2012 மாடல். இது வந்து எந்த டீலர்கிட்டையோ அப்படிலாம் கிடையாது. தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவங்களோட ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேல்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 550னா ஃபைனலாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2012 மாடல் ஃபார்ச்சுனர். கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் வீடியோலாம் கொடுங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபோட்டோஸ் இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். அப்படி யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பேமெண்ட் பண்ணிங்க, வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு நமக்கு பேமெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறக்கிட்டு வந்து கொடுக்கலாம். பார்க் அண்ட் சேலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். இல்லை எங்களோட வண்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலில் போட்டு எனக்கு இது பண்ணி விடுங்க ப்ரோ, நம்ம கஸ்டமர் வந்தால் நான் சேல்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் உங்களோட விருப்பம் தான். ஸோ நம்மள்கிட்ட ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி ஓகே, கொஞ்சம் நேரத்தில் விழுப்புரம் போகிற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது வரைக்கும் ஸ்டே டியூனா இருங்க. ஓகே, ஸோ வெல்கம் பேக் ஜிஃபான். ஸோ டோல்கேட் வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். துணி கிணி எல்லாம் மாறி இருக்கும், கிளைமேட்லாம் ஒரு மாதிரியாக மாறி இருக்கும் அப்படின்றம்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாஸ் திஸ் இஸ் அனதர் டே வழக்கம் போல். ஸோ அன்றைக்கி டேயில் ஒன்றும் நடக்கல அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த நாள் நம்மளுடைய ட்ராவலை வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்கோம். ஸோ விழுப்புரம் போகிற மாதிரி இருக்குன்னா அப்புறம் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ட்டான். அவனே வந்து போகிறேன்னு சொன்னான். ஐ திங்க் ஸோ ஆமாம், வண்டி வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது டோல்கேட் வரைக்கும் போகிற ஒரு சின்ன வேலை போயிட்டு
ரிட்டன் ஓடி வருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வண்டி இன்னும் சேல்ஸ் ஆகல. இந்த இங்கே தான் நிற்கிது, ரெண்டுமே அங்கே தான் நிற்கிது. என்னால் கமெண்ட் ஆனால் பார்க்க முடிஞ்சிச்சு, என்ன ப்ரோ தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1.10 தான் வண்டிலாம் போட்டிருக்காங்க, ஸோ இவ்வளோ தான் போட்டிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் வந்துட்டு மாடலுக்கு காசு வாங்கலை, வண்டியோட கண்டிஷனுக்கு தான் காசு வாங்குறேன். அதிகம்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் 40,000 50,000 1 லட்சம்லாம் ஒரு வண்டிக்கு மேலே நான் வச்சு ஒன்றும் விற்கல. ஒரு வண்டி கொடுத்தா எனக்கு ஒரு 15 ரூபா ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 10 வண்டி விட்டால் நம்ம பொழப்பு இங்கே ஓட்டிக்கலாமே அப்படின்ற ஒரு முயற்சி தான். நிறைய பேர் சொல்கிறீங்க என்னென்ன அவன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான், என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போங்க. என்னோட முயற்சி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்மகிட்ட அடுத்த இன்னொரு வண்டி நான் சொல்லியிருந்தேன், என்ன வண்டி தெரியுமா? ஆமாம், ஃபார்ச்சுனரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் வண்டி, அதாவது ஹரியானா வண்டி. ஃபார்ச்சுனரு 2012 மாடல், 3rd ஓனரு. 620 கேட்குறாங்க. என்னோடய ஃபோட்டோ முடிஞ்சு ஆட் பண்ணுறேன், அதோட வீடியோஸை நான் வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். வண்டி பாருங்கள். அப்படி யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் நேரடியாக விசிட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணி அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அப்படி நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஓகேவா? ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபார்ச்சுனர் எனக்கு தெரிஞ்சு 2012 மாடல் இவ்வளோ கம்மியாக கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் தூக்கிட்டு வந்து ஒரு 6 சொல்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு 5.5 லாக் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். 5.5 லாக் பண்ணி நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணி அதை வந்து நீங்கள் டிஎன் நம்பராக மாற்றிட்டாலுமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா 6.5 லட்சத்துக்கு அந்த வண்டி தமிழ்நாட்டில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. 2012 மாடல் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், கிடைக்காது. டிஎன் நம்பராகவே சொல்கிறேன். மேபி பிஒயை கூட கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த ஃபார்ச்சுனர் இருக்குது, கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கிரெட்டா ஒன்று இருக்குது. ஸோ கிரெட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா 5.5 கேட்குறாங்க, சாரி 5 சொல்கிறாங்க கிரெட்டாவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆமாம் 5.5 நினைக்கிறேன், 5.5 சொன்னாங்க. எனக்கு இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளேல முடிஞ்சு ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ கிரெட்டாவும் இருக்குது, டிஎன் நம்பர் ப்ராப்பர் டிஎன் நம்பர். இனோவா ஒன்று இருக்குது, அது வந்து ப்ராப்பர் பிஒய் நம்பரு. ஸோ இப்போதைக்கு இந்த ஹெச்ஆர் வண்டி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இனோவாவும் இன்னொன்று இருக்குது, அது வந்து 8.5 கேட்குறாங்க. டெல்லி வண்டி, அது 2016 மாடல் இனோவா, 8.5 லட்சம் கேட்குறாங்க. ஸோ இன்னொரு இனோவா இருக்குது, பிஒய் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் ஜஸ்ட் இன்கொயரி எடுக்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் சீரியஸாக இருக்க மாட்டேங்க. இந்த ஃபார்ச்சுனருக்கு தான் நான் குறிப்பாக வந்து இப்போ நான் வீடியோ மேக் பண்ணேன். ஃபார்ச்சுனர் 6.5 கிட்ட சொல்கிறாங்க. 5.5 அவங்கள அப்படி இப்படின்னு நம்மளால் லாக் பண்ண முடியும். 5.5 அப்படி அவங்க லாக் ஆகிட்டாங்க. 5.5 உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நீங்கள் பேமெண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் நேரடியாக போகிறோம் ப்ரோ எங்களை அவங்க காண்டாக்ட் பண்ண வச்சுருங்க, நான் நேரடியாக அங்கே போய்க்கிறேன் அப்படின்னாலுமே பிரச்சனையே கிடையாது. நேரடியாக நீங்கள் போகலாம். ஸோ எப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். யாருக்காவது ஃபார்ச்சுனரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள், அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஆனால் ஓனர் வந்து 3rd ஓனர், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா? 3rd ஓனர் தான் இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது 2027 வரைக்கும். பட் அங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்தோடனே நம்ம மாற்றிக்க போகிறோம், அதனால் அந்த கிப்சிலாம் வேலைக்கு ஆகாது. அதனால் எஃப்சிலாம் இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை, தூக்கிட்டு வந்து நம்ம இங்கே பண்ணும்போது எஃப்சியெல்லாம் பண்ணிக்க தான் போகிறோம். ஸோ எஸ் வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ இது கூட கலந்து அடித்து பார்க்கலாம். ஓகே ஜி ஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் நம்ம வந்து இப்போது வெளியே கிளம்பிட்டோம். எங்கடா அப்படி வெளியே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹோண்டா சிவிக்கை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வழி தெரியாதான். ஸோ ஏகேடி ஸ்கூல்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கே நிப்பாட்டி நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் வரலாம். வண்டி டன் ஆகுதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு மைண்ட் செட்டோடு வருவாங்க, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு. ஸோ இப்போ வண்டியை கொண்டு போய் காட்டுவோம். ஆஸ் இட் இஸ் நம்ம ப்ராப்பராக எப்படி வச்சுருக்கோம் வண்டிங்கிறத பக்காவாக அவங்களுக்கு காட்டுவோம். ஸோ வண்டி வந்து சம்திங் 74,630 ஓடி இருக்குது. இந்த பக்கம் நம்ம மீட்டர்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ஏசி போட்டிருக்கேன். ஓவர் ஹீட்டு, ஏன்னா வண்டி வெளியே நிற்கிதுடா, பாப்பா பயங்கர ஹீட்டு. ஓகே, ஸோ வாங்க இப்போ கஸ்டமருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறேன். இல்லைனா மேபி இந்த வீடியோ டன் ஆகலாம். அப்படி டன் ஆச்சு அப்படின்னாலும் அவங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நம்ம அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். வாங்க ஜிஃபேம், பார்த்து போய்ட்டு வாங்க. பை பார்த்து பார்ப்போங்க. ஓகே, ஸோ ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டி வந்து சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து கஸ்டமர் நம்மளோட பீஸ்ட்டை வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஐம் ரியலி ஸோ ஹாப்பி அண்ட் பெஸ்ட்டான ரேட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எந்த ரேட்டு கொடுத்தேன்னு சொல்லி அங்கே நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு ஏதாவது நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் போகணுன்றவங்க அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது நான் சொந்தக்காரங்க கிட்டே பார்க்கும்போது. ஸோ அதனால் நம்ம அது சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஓகே, ஸோ அதாவது எப்படின்னா எவ்வளோக்கு சொன்னேன் நான், எவ்வளோ தெரியுமா ப்ரைஸ் இது பண்ணிட்டேன். ஏன்னா எதுக்கு நம்ம ஹிண்ட்டு கூட கொடுத்தா கூட பாவம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால் ஸோ அவர் திஸ் பீஸ்ட் இஸ் சோல்டு. ஸோ ஓகேங்களா, இன்னும் இவன் மட்டும்தான் பாக்கி இருக்கான். இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இல்லை, ஃபோட்டோஸ் இப்போ கேட்டிருக்காங்க கடலூர்லேருந்து. ஓகே ஆகிடுச்சுன்னா ஆகிடும், இல்லைன்னா அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். லெட்ஸ் கோ ஜி ஃபேம், நம்ம அடுத்து கட்ட வேலைகள் ஈடுபடுவோம். பாய். ஓகே, ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஸோ வெல்கம் பேக் டு டே 3 ஆர் டே 4 சொல்லி எனக்கே தெரியல ஜி ஃபேம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டே 3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி ஸ்டில் இன்றைக்கி தான் நிற்கிது. பிகாஸ் அவங்க இன்னும் அட்வான்ஸ் பே பண்ணதோட சரி இன்னும் அவங்க எடுத்துகிட்டு போகாமல் இருக்காங்க.
நம்மளோட பீஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வார்ம் அப்பில் விட்டுட்ருக்கோம். வார்ம் அப்பில் விட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பை வச்சுருக்கேன். இந்த பையில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாரியாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் சேர்க்கணும். ஸோ ஸ்கூல் சேர்க்கணுன்னா அந்த ஃப்ரீ அட்மிஷன்லாம் இருக்கும் தெரியுமா, ஒரு 8வது வரைக்கும் நியர் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற நல்ல நல்ல ஸ்கூலில் வந்து போய் தாராளமாக நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி 8வது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா ஃபைனான்ஷியலி கொஞ்சம் நம்ம டைட் ஆகிடலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். ஸோ அதனால் அதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ், எனக்கு எல்லாமே என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா செய்யறதுக்காக நம்ம இப்போது கிளம்புறோம். ஸோ அதுதான், நான் மட்டும்தான் போகிறேன். ஸோ வண்டி எடுத்துகிட்டு கொடுன்னு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். தீபம் வாங்க பறக்கலாம். இப்போது இன்றைக்கி இந்த டேவை இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த vlog நான் இன்னையோட முடிச்சிடுறேங்க. ஓகே ஜி ஃபேன்ஸ், ஸோ லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு மணி நேரம் வந்து தூங்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் அண்டு கம்யூனிட்டி ஜாதி சான்றிதழ் அண்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு எல்லாம் செய்ய சொன்னாங்க. போய் பார்த்தா நம்மளது ரேஷன் கார்டோட அட்ரஸில் இருக்குது, என்னோடய ஆதார் கார்டோட அட்ரஸில் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸோடையது எல்லாருக்கும் ப்ரூஃப் வந்து சேம் அட்ரஸில் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் என்னோடய ஒய்ஃபு பாம்பே அப்படிங்கிறதால எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. வந்து டென்ஷனில் அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கண மூடிட்டேன். எஸ், வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே போனோம்னா கொண்டு வந்த வண்டியில் எப்படி விற்கிறது இப்படியே நான் வச்சுட்டு இருந்தாரு. அதனால் வந்து வீடியோ நான் எண்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரே இதாக தெரிஞ்சிடும். 3-4 நாள் அப்படியே ஒரு ஏரியா போனது, அது ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருந்துச்சு அண்ட் நல்லாவும் இருந்துச்சு. Hyundai Eon தான் இருக்குது. அண்டு சிவிக் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வந்ததால் அது கிட்டத்தட்ட சோல்டு கணக்கில் வச்சாச்சு. ஸோ சிவிக்கு யாரும் கேட்காதீங்க. Hyundai Eon ஒன்று இருக்குது, Hyundai i10 ஒன்று இருக்குது. Hyundai i10 ஃபைனல் ப்ரைஸு 1.65 வந்து, அது கீழே ₹1 குறைக்க முடியாது. 1.65 தான் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் வீடியோவிலே வேறு ரேட் சொல்லியிருப்பேன். இப்போ நானே குறைக்கிறேன். 4 நாள் கழிச்சு இதே வீடியோவில் நான் குறைக்கிறேன். இந்த மாதிரி தான் எங்கேயா வீடியோ பார்த்துருப்பீங்களா. அண்ட் Hyundai i10 வந்து 290 சம்திங். Eon வந்து இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஃபார்ச்சுனர் வீடியோ பார்த்தீங்களா, அதை பற்றி என்னென்னு சொல்லி எனக்கு பார்த்துட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எத்தனை பேருக்கு ஃபார்ச்சுனர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். வண்டி மின் கண்டிஷனில் நல்லாயிருக்கு. சொன்னீங்கன்னா பேமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொண்டு வந்து உங்களுக்காக வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஜி ஃபேம், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த லைனப்பில் நம்மளுக்கு என்ன வரப்போகுது தெரியல, அதையும் பார்க்கலாம். நல்ல தூக்கம். ஐயோ பா, முடியல. பிள்ளை தான் கட்டி எழுப்பிட்டுருச்சு.